இங்க ஒரு பொண்ணு எப்ப பாரு ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுட்டே இருக்கா. ரீசெண்டா தான் இவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும். ஆஃபீஸ் வேலையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு இருக்கா. குழந்தையும் தனியாக தான் கவனிச்சிட்டு இருக்கா. ஹஸ்பண்ட் எந்த ஹெல்ப்பும் பண்றது இல்ல. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ல இருக்கா. இப்போ குழந்தையும் சரியாக கவனிச்சிக்க முடியல. ஆஃபீஸில் வேலையும் சரியாக பார்க்க முடியல. இதனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் எப்போ பாரு சண்டையாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே ஆகிடுச்சு. ஆஃபீஸில் சோகமாக உட்காந்துருந்தவரை ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சுன்னு கேட்க பக்கத்தில் கூட நெருங்க விட மாட்டேன்றா. எப்போ பாரு சண்டை போடுறான்னு விஷயத்த சொல்ல ஃப்ரெண்டுக்கார ரெட் லைட் ஏரியாவுக்கு போக சொல்லி மட்டமான ஐடியா தரான். அன்றைக்கி ஆஃபீஸ் முடிஞ்சு கிளம்புனவர் நேராக ரெட் லைட் ஏரியாவில் நிப்பாட்ட நிறைய பேரை பார்த்தவர் யோசிச்சுட்டே காரில் இருக்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் லேடி வாண்டடாக வந்து பேசுகிறாங்க. அவங்களும் அதே தொழிலை தான் பார்க்குறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு கார்லேருந்து இறங்கி போயிடுறாங்க. அடுத்த நாள் அதே பிளேஸில் பேக்கோட நின்னவங்களை வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டாரு. இவங்கள பார்த்ததும் ஒய்ஃபும் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறேன்னு பெரிய பிரச்சனையே பண்ணுறாங்க. அவங்கள வீட்டுக்கு வெளியிலேயே நிற்க வச்சுட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போடுறாங்க. ஆக்சுவலி குழந்தைய பார்த்துக்கவும் வீட்டில் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணவும் தான் இவங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. குழந்தைய எப்படி இவங்க பார்த்துப்பாங்கன்னு டவுட்டாக கேட்க இல்லாதவங்களுக்கு தான் குழந்தையோட அருமை தெரியும்னு சொல்ல அவங்களும் அரை மனசா ஓகே சொல்லிடுறாங்க. இந்த லேடியும் குழந்தைய இன்னொரு தாய் மாதிரி கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறாங்க. அதனாலேயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போய் இப்போ 2 பேரும் ஜெல் ஆகிட்டாங்க. இந்த லேடியும் இப்போ இவங்க ஃபேமிலியில் ஒரு தூங்கலாவே மாறிட்டாங்க. இவ்வளோ நாள் நிம்மதியாக தூங்கியிருக்க கூட மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. இவங்கள நம்பி ஒரு குழந்தைய பார்த்துக்கிற பொறுப்பு கிடைச்சிருக்கு. கௌரவமான மனசுக்கு நிம்மதியான வேலை. இத்தனை வருஷத்தில் இப்போ தான் நிம்மதியாக தூங்குறாங்க. ஆக்சுவலி அன்னைக்கு ஆஃபீஸில் இவரோட இன்னொரு ஃப்ரெண்டு தான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனால் என் அண்ணி இறந்துட்டாங்க. அந்த நிலைமை உன் ஒய்ஃப்க்கு வரக்கூடாது, அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களோட நேர்மையையும் சின்சியாரிட்டியும் பார்த்து அதே ஏரியாவில் இருக்க ஆண்டி அண்ணன் பேத்தியை பார்த்துக்க ஒன்று மாதிரி நம்பிக்கையான ஒரு நாணி வேணும்னு கேட்க இவங்களுக்கு அவ்வளோ பெருமை. இப்போ இவங்களோட அடையாளம் தப்பான தொழில் பண்ணுற டிரான்ஸ்ஜெண்டர் இல்லை. இப்போ இவங்களோட அடையாளமே தாய் யசோதா. அன்னைக்கு மட்டும் இவரை மீட் பண்ணலைன்னா இவங்க லைஃப்பில் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம லைஃப் மாறுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டா நம்ம லைஃப் நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.